இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். அது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே பேசுகிறார். இப்போது இந்த இடத்துல யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியோடு கூட சேர்த்து 7 சாட்சிகள் அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கிறதை அவர் தன்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறார். யோவான் ஸ்நானன் 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாத்தானுவேல் அங்கே யோவான் 1:49 ரபி, நீர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதே யோவான் 6:69 பேதுரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். மார்த்தாள், ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி 11வது அதிகாரம் 27வது வசனத்திலே சாட்சியிடுகிறாள். தோமா, என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி யோவான் 20:28 சாட்சியிடுகிறதை பார்க்கிறோம். அதே போல யோவானும் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி 20வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லுகிறார். கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதில்லையோ அப்படின்னு சொல்லி அங்கே யோவான் 10:36 அவர் அங்கே சாட்சியிடுகிறார். இங்கேயும் அதே வசனங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரன் என்று சொன்னதற்கு இங்கே 7 சாட்சிகளை யோவான் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் கேட்கிறார்கள் 19வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். அங்கே இயேசு பிரதித்திரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள், நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக்கினபடியினால்தான் அவரை அதிகமாக துன்பப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். இங்கே ஆண்டவர் திரும்பவும் பிதாவை அங்கே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம் என்கிற காரியத்தை பேசுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். யோவான் 14:9 அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? தேவனுடைய குமாரனும் பிதாவாகிய தேவனும் இயல்பில், குணநலனில், சிந்தனையில் மற்றும் நோக்கத்தில் ஒன்றாயிருக்கிறார்கள். ஒருவரை அறிந்து கொள்வது அடுத்தவரையும் அறிந்து கொள்வதாகும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே யோவான் எழுதுகிறார். பிதாவை குறித்து அவர்கள் அறிந்திருந்ததெல்லாம் அவர் பட்சிக்கிற அக்கினி, ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது என்கிற காரியத்தைத்தான் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் எரிச்சலுள்ள தேவன், அவர் நம்மை அழித்து விடுவார் என்கிற காரியமெல்லாம் அவரை ஒரு பயங்கரமான ஒரு தெய்வமாக கண்டு பயந்து கொண்டுதான் இருந்தார்களே ஒழிய, இயேசு கிறிஸ்து தான் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர் என்கிறதை 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவர் என்பதை காண்பிக்கும்படியாக அவருடைய மடியிலே இருந்த இயேசு கிறிஸ்து அங்கே ஒரே பேரான குமாரனாக அவர் வெளிப்பட்டு அங்கே தேவருடைய குணநலன்களை, இயல்புகளை, சுபாவங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே இயேசு மறுபடியும் அவர்களுக்கு புரியும்படியாக எத்தனை முறை சொன்னாலும் புரியாதவர்களாய் இருக்கிற அவர்களுக்கு சத்தியத்தை விளக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி
உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று எபிரேயாக்கியோன் எழுதுகிறார். பிலிப்பு 2:6 பவுல் எழுதுகிறார், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். பரிசேயருக்கு இயேசுவை தெரியாது, பார்த்திருந்தாலும் பேசுவதை கேட்டிருந்தாலும் அவர்களுடைய தப்பெண்ணம், அவர்களுடைய அவிசுவாசம் உண்மையில் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள விடாமல் அவர்களை தடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் ஒரு கடினமான வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்கிற காரியத்தையும் இங்கே ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். இது ஒரு பயங்கரமான வார்த்தை. ஏனெனில் பாவத்திலே சாவது என்றென்றைக்கும் கைவிடப்படக்கூடிய ஒரு நிலைமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு ரட்சிக்கப்படுகிறதற்கு வாய்ப்புகள் இருக்குமென்று யாரும் நினைக்கக்கூடாது. வேதாகமம் மரணத்திற்கு பின்பாக ரட்சிப்பு இருக்கிறது என்கிறதை கற்பிக்கவே இல்லை. மனிதர்கள் பூமியில் மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இல்லை. எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று பார்க்கிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையிலும் ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய சம்பவத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அங்கே இறந்த பின்பும் உணர்ச்சிகள் இருக்கிறது, ஞாபக சக்திகள் இருக்கிறது, உறவுகளை நினைத்து பார்க்கிறான். இன்னும் 5 சகோதரர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். தாகத்தினால் வரல்கிறதை உணர்கிறான். இந்த அழிவுள்ள இடத்திற்கு வந்து வரக்கூடாது என்று ஆத்துமபாரம் கொண்டவனாகலாம் அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவன் கேட்ட ஒரு கேள்விகளுக்கும் கூட அங்கே அவனுக்கு ஆன்சர் கொடுக்கப்படவில்லை. ஆன்சர் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவனுக்கு விரும்பின ஒரு காரியத்தையும் அங்கே செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே மிஷினரியை அனுப்பும்படியாய் லாசருவை அனுப்பும் என்று சொல்லுகிறான். அதற்கும் நோ என்று சொல்லப்படுகிறது. விரலினால் ஒரு சொட்டு தண்ணீரை நாக்கில் படும்படியாக நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஆபிரகாமினிடத்தில் தகப்பனே என்று உரிமை கொண்டாடுகிறான். ஆபிரகாமும் மகனே என்று சொன்ன போதிலும் ஒரு சொட்டு தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். அங்கே இருந்து அவன் ஏறெடுத்த ஒரு ஜெபமும் அவனுக்கு திருப்தியை தர முடியவில்லை. மரணத்திற்கு பின்பு ரட்சிப்பு இல்லை. பாதாளம் ஒரு கொடுமையான இடம், அதனைவிட நரகம் ஒரு கொடுமையான இடம். நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று சொன்னால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் நான் உங்களை விட்டு நான் போயிடுவேன், நான் போகிற இடத்திற்கு வரக்கூடாது என்று சொன்ன பொழுது அவர் தற்கொலை செய்து கொள்வார் போல என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக அவர்கள் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், அதாவது பூமியிலிருந்து நீங்கள் பிறந்தவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவர், நான் வானத்திலிருந்து அந்த பாவமே அறியாத பரலோக ராஜ்யத்திலிருந்து என் பிதாவின் மடியிலிருந்து நான் இறங்கி வந்தவர் என்று சொல்லுகிறார். 24வது வசனத்தில் பாவங்களில் சாவீர்கள் என்று சொன்னேன் என்று சொன்னாரே, இது தவிர்க்கப்படுகிறதற்கு ஒரே ஒரு வழியை இயேசு நியமித்து வைத்திருக்கிறார். இயேசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த பாவங்களில் சாகாதபடி நாம் பிழைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோமே. பிள்ளைகளாய் மாற்றுகிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக அண்டிக்கொண்டு நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறதற்கு நம்மை விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமென்.